ஹாய் ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னது அப்படின்னா இதுதான். ஓகே. ஸோ அதாவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், இது யூனிட் ஒன்ல வர்றது. என்னென்னலாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்சு, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன், அதுக்கப்புறம் இன்டர் குவார்டைல் ரேஞ்சு, குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ வேரியபிலிட்டி அப்படின்றது வந்து டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றத சொல்றது தான் வந்து வேரியபிலிட்டி. ஓகேவா? அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் நான். நம்ம மீன் வேல்யூ வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு மிட்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து மீன். பட் வேரியன்ஸ்ன்றது இந்த டேட்டா எப்படி சிதறி கிடக்குது அதை சொல்றது வந்து வேரியபிலிட்டி. சரியா? இப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இதுல ஏதாச்சும் இருக்குதா, ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ, அதை பத்திலாம் சொல்றது வந்து இந்த ரேஞ்ச். ரேஞ்ச்னா ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்றது வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ கால்குலேஷன் ரேஞ்ச் நம்ம முன்னாடியே கூட போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ரேஞ்சுன்றது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ வந்து ரேஞ்சை கொடுத்துரும். ஸோ இந்த ரேஞ்ச் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற வேரியபிலிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம். ஓகேவா? சென்சிட்டிவிட்டி டு அவுட்லையர்ஸ், இந்த ரேஞ்ச் வந்து இப்போ அது அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய வேல்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அந்த ரேஞ்ச்ல அப்படின்னா, இந்த சப்போஸ் அதை விட குட்டி வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து அதிகமாக தெரியும். அதனால தான் இதை வந்து சென்சிட்டிவிட்டி டு அவுட்லையர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? லிமிட்டேஷன், இது வந்து இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்றத இது சொல்லும் அப்படின்றது தான் ரேஞ்ச். ஸோ இப்போ வேரியன்ஸ், வேரியன்ஸ்ன்றது இதுதான் ஆக்சுவலி. இது ரேஞ்சுன்றது லோயஸ்டும் ஹையஸ்டும் மட்டும்தான் சொல்லும். ஆனா வேரியன்ஸ்ன்றது மிடில் வேல்யூலேருந்து இந்த வேல்யூஸ் எந்த அளவுக்கு தூரமா இருக்குது அதை சொல்றது வந்து வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ இன் சிம்பிளர் டேர்ம்ஸ் என்ன சொல்றான், இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இன் டேட்டா செட் டீவியேட் ஃப்ரம் தி ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ எவ்வளோ வேறுபடுது, தட் இஸ் கால்டு வேரியன்ஸ். ஹையர் வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டேட்டா பாயிண்ட்லேருந்து அந்த டேட்டா தூரமா இருக்குது மிட் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார்மசூட்டிக்கல் கான்டெக்ட்ல எதுக்கு இது பயன்படுது, குவாலிட்டி கண்ட்ரோல்ல இது பயன்படுது. அதாவது ட்ரக் கண்டென்ட் எவாலுவேஷன், டிசல்யூஷன் ரேட்டு, பார்ட்டிகல் சைஸ், டேப்லெட் வெயிட், இங்கெல்லாம் இது பயன்படுது. ப்ராசஸ் வேலிடேஷன்ல பயன்படுது. அதுக்கப்புறம் ட்ரக் டெவலப்மெண்ட்ல இப்போ கைனடிக் பேராமீட்டர்ஸ், ஏயூசி, கிளியரன்ஸ், இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸ் எடுத்து ஃபார்முலேஷனை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பயன்படுது. ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ்லயும் இதெல்லாம் தேவைப்படுது. உங்களோட ரிசல்ட்டோட வேரியன்ஸை நீங்க கொடுக்கணும். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பேட்ச் இருக்குது, அதுல வந்து பொட்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்து 95%, 96%, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பொட்டன்சி வேல்யூஸ் ஃபார் 7 பேட்சஸ். ஸோ அப்போ என்னது, இந்த பேட்ச்ல வேரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஈஸி, ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ ஹையஸ்ட் வந்து இங்க 110, லோயஸ்ட் வந்து 95, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 15% வேரியன்ஸ். இந்த பேட்சுக்குள்ள இதுங்களுக்கு உள்ள என்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 15% அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் விஷயத்த சொல்றதுன்றது ரேஞ்ச். இப்போ அதே மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்றீங்க சென்டிகிரேட்ல, வேற வேற டைம் பாயிண்ட்ஸ்ல 10 நாள்ல. ஓகேவா? அப்ப -6, 0 இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கு. அப்ப லோயஸ்ட் எவ்வளவு, ஹையஸ்ட் எவ்வளவு, இங்க பாத்துக்கோங்க. ஸோ 5 டிகிரி சென்டிகிரேட் தான் மேக்சிமம் வேல்யூ. ஸோ லோயஸ்ட் -7. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேஞ்சுன்றது 12 அப்படின்ற ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்ததால ப்ளஸ் ஆயிடுச்சு அது. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டேட்டா மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதாவது டெம்பரேச்சர் டேஸ் இப்படி கொடுத்துட்டு எப்படி ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்றது, அதே மாதிரி இதுதான் டெம்பரேச்சர் டேஸ் தான் அது. ஓகேவா? ஸோ அதே விஷயத்த நான் இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு இருக்குது.
ஸோ லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவு, ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளவு, 7 மைனஸ் ஆஃப் -6. ஸோ லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது 2. ஓகேவா, லோயஸ்ட் வேல்யூ எங்க -6. ஓகேவா, இதுதான் லோயஸ்ட் வேல்யூ. ஓகே, ஹையஸ்ட் வேல்யூ 7 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியன்ஸை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷன்ன்றது இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படியெல்லாம் செதறி இருக்குதுன்னு சொல்றது தான் இந்த டிஸ்பர்ஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தது ரேஞ்ச், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வேரியன்ஸ். ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, பாப்புலேஷன் அப்புறம் வந்து சாம்பிள் அப்படின்னு. பாப்புலேஷன்னா இப்போ டயபெட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், மொத்த டயபெட்டிக் இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா, சப்போஸ் இப்படி உதாரணம் இப்போ அடையார், அங்கே வந்து டயபெட்டிக் பாப்புலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு தான் இது, சரியா. நீங்கள் அதுலேருந்து ஒரு 50 பேர் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சாம்பிள். ப்ளஸ் எல்லாரையும் எடுத்து படிக்கிறது டைம் எடுக்கும்ன்றதால சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனும் வேரியன்ஸும் செக் பண்ணிக்குவாங்க. யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ சாம்பிள் வேரியன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுறது, அதுக்குரிய ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும், இங்கே n-1 போடுவாங்க, இங்கே n அப்படின்னு போட்டிருப்பாங்க, கேபிட்டல் N. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு டேட்டா செட்டு நம்ம கிட்ட இருக்குது, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன், வேரியன்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. உங்ககிட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் 5, 6, 8லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆவரேஜ் என்னது 63, இதை ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு ஆவரேஜ் என்னது 63/7, 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வேல்யூலேருந்து மீன் வேல்யூவை மைனஸ் பண்ணிடுங்க. அதாவது 5 - 9, அதுக்கப்புறம் 6 - 9, அந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா. ஸோ அப்போ என்னது, இது இங்கே வந்து 5 - 9, அப்புறம் 6 - 9, அந்த மீன் வேல்யூவை எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணிட்டே வாங்க. யூ கெட் திஸ். அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகேவா, அது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் சைன் வந்து பாசிட்டிவ் ஆகிட போகுது. 16, 9, 1, 0 அந்த மாதிரி. அதுக்கு டோட்டல் எடுத்துக்கோங்க 56. இப்போ வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நீங்கள் பாப்புலேஷன்ற ஒரு வார்த்தை அங்கே இல்லை, அதனால n-1. ஸோ என்னது சிக்மா xi - x தி ஹோல் ஸ்கொயர் இங்கே கிடச்சிடுச்சு நமக்கு, டிவைடட் பை n-1. அப்போ 56/7 மொத்தம் இருந்தது, 7 - 1 56/6, 9.33. இதுதான் வந்து வேரியன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கொஸ்டின்ல பாருங்களேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ உங்ககிட்ட வேரியன்ஸ் இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க 3.05, அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, இங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். 3 விஷயம் கேட்டிருக்காங்க, ஒன்று வேரியன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இந்த வேரியன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே கிடச்சிருச்சு நமக்கு 3.05 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் nன்றது 7. ஸோ போட்டிங்கன்னா 3.05/2.65 ஈக்குவல் டு 1.15. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டேட்டா செட்லேருந்து வேரியன்ஸ் எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கலாம், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் மட்டும் கேட்டிருந்தா கூட மித்த ரெண்டும் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். சரியா, அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி, அதே மாதிரி ஒரு சம், பார்மசூட்டிக்கல் கம்பெனி டிசல்யூஷன் ரேட்டு. அப்போ என்னது 5 டேப்லெட்டோட டிசல்யூஷன் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க 30 மினிட்ஸில், என்னென்ன டிசல்யூஷன் ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிக்கணும் 5த்துக்கும். அப்புறம் மீன் வேல்யூலேருந்து சப்போஸ் இங்கே 93, 90 - 93, இது 90 - 93, அந்த மாதிரி 92 - 93, அந்த மாதிரி 93 - 93, அந்த மாதிரி போட்டே வரீங்க. அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, 3 3s are 9, 1 into 1 மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் ஆட போகுது. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் அதோட சம் டிவைடட் பை n-1. 5 சாம்பிள் இருந்தது, n-1 4, 18/4 ஈக்குவல் டு 4.5. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, அது போட்டிங்கன்னா 0.05.
95. நீங்க வந்து மேனுவலா கூட கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சரி. அதே மாதிரி ஒரு சம். ஸோ 10 சில்ட்ரன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற சில்ட்ரன்ஸோட ஏஜ் வேரியேஷன் எடுக்கிறாங்க. ஓகே, அட்மிட் ஒரு பர்டிகுலர் டே அட்மிட் ஆயிருக்கிறாங்க. வேற அந்த டேவோட கணக்கு எடுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஆவரேஜ் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆவரேஜ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேல்யூலேருந்தும் இப்போ 1 - 7 அந்த மாதிரி போட்டே வாங்க. இது எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இப்போ n ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியணும் உங்களுக்கு. ஸோ n ஈக்குவல் டு எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மொத்தம் 10 அப்சர்வேஷன்ஸ். அதனால தான் ஆவரேஜ்க்கு இங்கே 10 போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்க சொல்லியிருந்தோம். ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி டோட்டல். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் வந்து இந்த ஸ்கொயர்டு சம்மு டிவைடட் பை n-1 ஈக்குவல் டு 17.7. கொஸ்டின்ல கேட்கல, இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. தேவைப்படும்ன்றதால போட்டு 4.21 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் வேரியன்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n கெட் 1.33. சரியா? ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம மீன் மீடியன்லாம் பார்க்கும்போது உங்க எக்ஸாம் சம் எப்படி இருக்குன்னா, இதுலயே மீன் கண்டுபிடிங்க, மீடியன் கண்டுபிடிங்க, இல்ல வேரியன்ஸ் கண்டுபிடிங்க, அந்த மாதிரிலாம் சம்மு கிளப் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி இப்போ எல்லா சம்மையும் கிளப் பண்ணி பார்க்க போறோம். நமக்கு ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இது வந்து டேட்டா பாயிண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு எஃப் கண்டுபிடிச்சு, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். யூ வில் கெட் 12 × 3 36. அடுத்தது அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ 36 × 36. அதுக்கப்புறம் மீன் மைனஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட இங்க நம்ம ஃபார்முலா வராததால இதோட ஸ்கொயர் என்னது? எஃப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 12 × 12 இன்டூ எஃப். ஓகேவா? எஃப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இது. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லுது? இது 12 இன்டூ 12 இன்டூ 3. ஸோ அதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா? அதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அடுத்தது இதோட மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது? xi மைனஸ் எக்ஸ். இருங்க, இந்த சம்ம பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். xi டிவைடட் பை xf. ஓகேவா? டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1600. இங்க ஃபார்முலா தப்பு. இன்டூ எஃப் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். அடி xi இன்டூ எஃப் அதான் 1600 பை நம்பர், அதாவது ஃப்ரீக்வன்சியோட டோட்டல். ஸோ 1600 பை 40. ஸோ இந்த மீன் வேல்யூல ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிக்கிறது. 28 அப்படின்றது என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீன் வேல்யூ எவ்வளோ? 40. ஓகேவா? 40 மைனஸ் 12. இது வந்து 40 மைனஸ் 12. ஸோ இது 40 மைனஸ் 18. ஸோ இது வந்து 40 மைனஸ் 18. இது ஃப்ரீக்வன்சி டேட்டா கொடுத்துருந்தா தான் இது. அதை பண்ணிக்கிறோம். அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. 28 × 28. xi minus x the whole square into f. அதாவது 28 × 28 into f 3. ஓகே, அதாவது 28 into 28 into அதுதான் இந்த வேல்யூ. ஸோ இது கிடைச்சிது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் இந்த ஸ்கொயர்டு வேல்யூ டிவைடட் பை n-1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு எஃபோட மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு மீன் வேல்யூ கிடைச்சிடும். xi இன்டூ எஃப் டிவைடட் பை சிக்மா எஃப் அது கிடைச்சிடுது. இந்த காலம் உங்களுக்கு கிடைச்சிடுது.
ஓகேவா? இது ரெண்டும் இது வந்தோம்னா உங்களுக்கு மீன் வேல்யூ கிடைச்சு. வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா எஃப்ஐ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், இந்த மீன் வேல்யூல எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிட்டு இதை வந்து இன்டூ ஃப்ரீக்வன்சி போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சது. எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தெரியும், அது சாதாரண ஃபார்முலா தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் அதே தான். ஓகேவா? வேரியன்ஸ் சாரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் கெட் 6.53. இப்போ ஒரே சம்மில் வந்து மீன், இப்போ மீடியன் கேட்கலாம், மோடு கேட்கலாம், வேரியன்ஸ் கேட்கலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கலாம், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் என்ன வேணா கேட்க முடியும். சரியா? ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் இந்த சம்மு படி இந்த மிடில் வேல்யூ இப்போதைக்கு விட்டுடுங்க. இது எதுக்கு கால்குலேட் பண்ணோன்றது தெரியல. பட் எனிவே இட் இஸ் ஓகே. ஓகே, அது பார்த்துக்கலாம் என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இன்டர்வல் டேட்டா கொடுத்தா மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 × 15 இது மல்டிப்ளை பண்ணிக்கணும், நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர்டு வேல்யூ. ஸோ அப்படின்னா என்னது? ஸ்கொயர்டு வேல்யூனா எஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், அதான் 15 × 15 × 4. ஓகேவா? அதுதான் வந்து 900. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் வந்துச்சு, 15 × 4 எவ்வளோ? 60, 60 × 15 எவ்வளவு? 900. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4500 டிவைடட் பை 100, 45 தான் மீனாக இருக்கு. அது பார்க்கலாம் நம்ம. இது பாருங்க, 45 தான் மீன் வேல்யூ. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வேரியன்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ சிக்மா எஃப் இன்டூ, இது எக்ஸ் கிடையாது, இது இன்டூ, இது வந்து இன்டூ. சரியா? அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ன்னு அது இந்த வேல்யூ, இந்த மீன் வேல்யூலேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நமக்கு 45 வந்திருக்கு, 45 மைனஸ், அதான் 15 மைனஸ் 45, அதுதான் இது. இது என்னது? 15, அதாவது இதுக்கும் இதுக்கும் மைனஸ் 45, 25 மைனஸ் 45 அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். எஃப் என்னது? இதுக்கும் இதுக்கும் பார்க்கணும். 4 இன்டூ xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் என்னது? 30 இன்டூ 30 இன்டூ 4. ஓகே, 30 இன்டூ 30 உங்களுக்கு 900 வரப்போகுது. 900 இன்டூ 4 3600. இது கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் வேரியன்ஸ். சாரி, வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அடுத்தது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். ஸோ 13.4 to 1.34. சரியா? சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இதுவும் அதே தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னா ஒரு ரெண்டு குரூப்பை கம்பேர் பண்ணாங்க, இல்லை அந்த குரூப்புக்கு இடையில வேரியேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்றாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, ரெண்டு ட்ரக் இருக்குது உங்களுக்கு, ட்ரக் ஏ, ட்ரக் பி. இப்போ ஆன்டிபைரட்டிக்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க, நார்மல் டெம்பரேச்சர் டைஃபாய்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரக்கை. அதோட ட்ரீட்மெண்ட் இதை வச்சு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து ஒரு பேஷண்ட் டேட்டா, ட்ரக் ஏ, ட்ரக் பி இருக்குது. ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க ரெண்டுத்துக்குமே. ஸோ எத்தனை நம்பர்ஸ்? மொத்தம் 6, 42/6, அதே மாதிரி 48/6 கிடச்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க? ட்ரக் ஏக்கு நம்ம மீன் வேல்யூ மைனஸ் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் 6 மைனஸ் 7, அப்புறம் வந்து 4 மைனஸ் 7, அதெல்லாம் இது. ஓகேவா? அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. 1 × 1, 3 × 3, 1 × 1, அந்த மாதிரி. அதே மாதிரி ட்ரக் பிக்கு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அப்படின்னு அது 8. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 மைனஸ் 8, 4 மைனஸ் 8, அந்த மாதிரி அதை ஸ்கொயர் பண்றீங்க. யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இப்போ ஃபார்முலா பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வேரியன்ஸ்க்கு. xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை n, அப்போ 4.7. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும், 2.16. ஸ்டாண்டர்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோ. ஓகேவா? என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்டூ 100. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு? 2.16. அதுக்கப்புறம் மீன் வேல்யூ எவ்வளவு? ஃபார் ட்ரக் ஏ 7 இன்டூ 100 ஈக்குவல் டு 30.86. ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தருக்கும் கண்ட்ரோல் ஆயிருக்குது. எந்த சதவிகிதத்துல கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா 30.86. இப்போ ட்ரக் பிக்கு அதே மாதிரி பார்ப்போம். ஸோ வேரியன்ஸ் வந்து 13, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3.6, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ எவ்வளவு? 8 இன்டூ 100 போட்டிங்கன்னா 45%. அப்போ என்னது, இங்கே வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 45%. அப்போ வேரியேஷன் குறைவா இருந்தது அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி அதை ட்ரீட் பண்ணியிருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிப்போர்ட் எப்படி எழுதுவாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ட்ரக் ஏ இஸ் லெஸர் தேன் ட்ரக் பி அப்படின்றது நமக்கு தெரியும். தென் த ட்ரக் ஏ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தேன் ட்ரக் பி. இதுதான் வந்து இன்ஃபரன்ஸ். சரியா? சரி, நெக்ஸ்ட் இன்னொரு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம். ரேஞ்சு, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் பார்த்துட்டோம். இன்டர் குவார்டைல் டிவியேஷன் அப்படின்னா என்னது? அப்படின்னா இன்டர் குவார்டைல் டிவியேஷன்ன்றது என்னது கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டா செட்டை 4ஆக பிரிச்சிரும். அது 4 பாகமாக பிரிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி Q1, Q2, Q3, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வருது 1. இது ஒரு டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட்டையே இப்படி பிரிச்சிடும், 4ஆக பிரிச்சுக்கும். உங்களுக்கு ஒரு டேட்டா செட்டு எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா, வேரியபிலிட்டி இந்த டேட்டா செட் அவுட்லையர்ஸை இது டிடெக்ட் பண்ணும். ஸோ எப்படி அது டிடெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு உதாரணம் இருக்கு. அஃப்லாடாக்சின் லெவல் இன் லிவர் கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அந்த டாக்ஸினோட லெவல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க லிவர் பேஷண்ட்ல. ஸோ அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அந்த டேட்டா செட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த டேட்டா செட்டை 4 துண்டா பிரிக்கணும் நம்ம இந்த மாதிரி. அப்ப ஸோ மிடில் வேல்யூன்னு எது வருதோ இதுல அது மீடியன் Q2. அதுக்கு இந்த பக்கம் ஒரு டேட்டா இருக்கும், இந்த பக்கம் ஒரு நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனுடைய மிடில் வந்து Q1, இந்த பக்கம் வர்றது Q3. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேட்டா செட்டை எக்ஸாக்ட் மிடில் கட் பண்ணீங்கன்னா Q2, அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிற டேட்டா செட்டை கட் பண்ணீங்க மிடில் அப்படின்னா Q1, ரைட் சைடில் இருக்கிறத கட் பண்ணீங்கன்னா Q3. பார்ப்போமே எப்படின்னு. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது 26, மிட் வேல்யூ 30, இந்த பக்கம் இருக்கிறது 37. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்ப 8வது வேல்யூ வந்து Q2. சப்போஸ் இது ஈவன் டேட்டாவா இருந்தா 2 எடுத்துக்குவாங்க. சரியா? அது மட்டும் ஞாபகம் வச்சு. ஸோ இப்ப Q1 என்னது? இங்க Q1 என்னது? இதுதான் Q1 26. Q3 என்னது? 37. இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இந்த IQRன்றது என்னன்னா Q3 மைனஸ் Q1. Q3 உங்களுக்கு தெரியும் 37, Q1 என்னது 26. ஸோ யூ வில் கெட் அ வேல்யூ ஆஃப் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் இஸ் 11. இது எதுக்கு பயன்படுது? ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து நீங்க அவுட்லையரான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் 2 வேல்யூ. 16 வந்து அவுட்லையரான்னு நான் செக் பண்ணணும், 52 அவுட்லையரான்னு செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் எண்டில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல பண்ணுவீங்க, Q3 மைனஸ்னு வரும். அதுவே ரைட் சைடு இருந்துச்சுன்னா Q3 பிளஸ் 1.5 இன்டூ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இப்போ 52 செக் பண்ணுவோமே, 35.5 பிளஸ் 1.5 இன்டூ 11 ஈக்குவல் டு 51.5. அப்ப இதுக்கு உட்பட்ட டேட்டா வந்து அவுட்லையர் கிடையாது, ஆனா 52 வந்து கண்டிப்பா அவுட்லையர் தான். 16க்கு நம்ம செக் பண்ணுவோம். 16க்கு செக் பண்ணீங்க அப்படின்னா இது மைனஸ் ஆகும், 18.5. அப்ப 18.5க்கு உட்பட்ட டேட்டா எல்லாமே கரெக்டான டேட்டா செட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. பட் 16 இஸ் அன் அவுட்லையர் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஸோ நம்ம பார்த்துருந்தோம், ஒரு அவுட்லையர் இருந்தா அது வந்து மீன் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த அவுட்லையர் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து பயன்படும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ இப்படி ஒரு டேட்டா செட் உங்ககிட்ட இருக்குது, அதாவது பேஷண்ட் ட்ரக் ஏ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் எரர், மீன் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 10 இண்டிவிஜுவலோட பிளட் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பிளட் சுகர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது.
ஸோ இதோட மொத்தமாக டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 136. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட இண்டிவிஜுவல் வேல்யூவை மீன்லேருந்து மைனஸ் பண்ணுங்க, அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. யூ வில் கெட் திஸ் டேட்டா பாயிண்ட். அப்போ நமக்கு வேரியன்ஸ் தெரியும். அந்த ஸ்கொயர்டு வேல்யூவோட சம் டிவைடட் பை n ஈக்குவல் டு 466. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 21.6. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 15. ஸோ இவங்களுக்கு உள்ள இருக்கிற வேறுபாடு 15% வேறுபடுறாங்க அவங்க அப்படின்றது தான் இதுல இருந்து உங்களோட ஃபைண்டிங். சரியா? ஸோ எப்பவுமே அந்த வேரியன்ஸ் ரெண்டு குரூப்புக்கும் சொல்லலாம், இல்லை சிங்கிள் குரூப்புக்கும் சொல்ல முடியும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நான் சொல்றது. இப்போ அதே மாதிரி ஒரு சம்மு தான். இப்போ அயன் கண்டென்ட் சாம்பிள்ஸ், ஆனால் இன்டர்வல் டேட்டா. ஸோ இன்டர்வல் டேட்டானா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ மிட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஃப் இன்டூ எக்ஸ் போட்டுக்கிறோம். எஃப் இன்டூ எக்ஸ் போட்டுட்டோம். ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மீன் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். எப்படின்னா எக்ஸ் இன்டூ எஃப் பை சிக்மா எஃப். ஸோ எக்ஸ் இன்டூ எஃப் இது இதோட டோட்டல் டிவைடட் பை சிக்மா எஃப் போட்டிங்கன்னா இது கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவும் அதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. அதாவது 325 அப்படின்னு இருக்குது. இந்த மீன் வேல்யூவில் 8.125, 2.5 மைனஸ் 8.125 அப்படின்னா இது 7.5 மைனஸ் 8.125 அது கிடச்சிடுது. அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் இது தெரியும் உங்களுக்கு. அதாவது மீன் வேல்யூன்றது இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. இதையும் எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. மீன் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேருந்து மீன் வேல்யூலேருந்து இந்த எக்ஸ்ஐ அதை மைனஸ் பண்ணுங்க. 2.5 மைனஸ் 8.125 அப்படி. அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு எஃப்ஓட மல்டிப்ளை பண்ணிடுங்க. எஃப் என்னது? இதுதான் எஃப். ஓகே, இந்த ஸ்கொயர்டு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு சம் கிடைச்சிடும். இப்போ வேரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். சிக்மா எஃப் இன்டூ xi minus x3 whole square by n minus 1. இப்போ 1309 and 0.37 நான் விட்டுட்டேன். என்ன போட்டுக்கலாம்? divided by 39 equal to 33.56. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5.79. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்டூ 100. 71% வேரியன்ஸ் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அந்த அவங்களுக்குள்ள அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு அயன் கண்டென்ட்ல எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னா 71.2% வேரியேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சரி. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என், அது பார்த்தீங்கன்னா 0.92 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சம்மு தான். வெயிட்டுக்கும் குழந்தைங்க அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் அவங்களோட வெயிட்டுக்கும், குழந்தைங்க இல்லை, பேஷண்ட்ஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் அவங்களோட வெயிட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மிட் வேல்யூ எடுங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கு டோட்டல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஒவ்வொரு மீன் வேல்யூலேருந்து இந்த எக்ஸ்ஐ வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் xi மைனஸ் x3 ஹோல் ஸ்கொயர் 25.5 இன்டூ 25.25. அதுக்கப்புறம் எஃப்ஓட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 25 இன்டூ 650.25. அது கிடச்சதுன்னா யூ வில் கெட் 2601. இப்போ கிடச்சிது. எல்லா டோட்டலும் எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ வேரியன்ஸ்ன்றது என்னது? சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ். அப்போ 10,780 டிவைடட் பை n மைனஸ் 1. எவ்வளவு? n மைனஸ் 1. ஏன்னா இது இன்டர்வல் டேட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முந்தின சம்மில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். இங்கே n மைனஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு முந்தின சம் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். சரி, அங்கேயும் n மைனஸ் 1 தான் இருக்குது. அது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க எப்போவுமே. போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி வேரியன்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 11.68. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்ட்டு 100 23.12%. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n get 1.3.
ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டு எதை வேணால் கேட்டாலும் நீங்கள் கம்ப்யூட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா. ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இது இப்போ பேஷண்ட்ஸ் வந்து மலேரியாலேருந்து ரெக்கவர் ஆகுறாங்க. இப்போ ட்ரக் ஏ, ட்ரக் பி, நம்ம அதே கேஸ் தான், எல்லாமே அதே தான். எதுக்கு வேரியேஷன் அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, அதை சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ட்ரக் ஏக்கு என்ன பண்ணுறீங்க, மீன் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதே மாதிரி அதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ட்ரக் பி, அதோட மீன் வேல்யூலேருந்து இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 மைனஸ் 8, அப்புறம் இது என்னது 5 மைனஸ் 8, அந்த மாதிரி போட்டே வரீங்க. அதை ஸ்கொயர் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க ட்ரக் ஏக்கு. அதாவது xi மைனஸ் xd ஹோல் ஸ்கொயர், அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. வேரியன்ஸ் எவ்வளோன்னு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. யூ வில் கெட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் என்னது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 36.29%. இப்போ அதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் ட்ரக் பி பார்த்தீங்கன்னா 44.45%. அப்போ இது வந்து 36 தான். அப்போ வேரியேஷன் எதுக்கு கம்மி, ட்ரக் ஏக்கு கம்மி, பிக்கு ஜாஸ்தி. அதுதான் இங்கே ரிப்போர்ட்டை எழுதுவாங்க. ஸோ ட்ரக் ஏ இஸ் லெஸர் தான் ட்ரக் பி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எந்த ட்ரக் ஒர்க் ஆகுது அப்படின்னா ட்ரக் ஏ அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஒரு இதுதான், ஒரு புரோட்டீன் கண்டென்ட்டை வந்து ஒரு பருப்பு வகை பிளாக் கிராம் அதுலேருந்து செக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் இது இன்டர்வல் டேட்டா. இன்டர்வல் டேட்டா வந்தால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மிட் பாயிண்ட் எடுங்க, எஃப் இன்டூ எக்ஸ் கண்டுபிடிங்க. அதாவது மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு மீன் வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ சிக்மா எக்ஸ் இன்ட்டு எஃப் பை சிக்மா எஃப் போட்டிங்கன்னா 7.97. அதுலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஐ 1.5 மைனஸ் 7.97, அது அதே மாதிரி 4.5 மைனஸ் 7.97, அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். அதை ஸ்கொயர் பண்ணிக்கங்க அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் எஃபோட அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. யூ வில் கெட் திஸ் டோட்டல். ஸோ இப்போ வேரியன்ஸ் என்னது, சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் ஒன். சிக்மா எஃப்னு அது இங்கே கிடச்சிச்சு 80. எஃப் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் 1631.44. என் மைனஸ் ஒன், என் என்னது உங்களுக்கு cumulative frequency. ஃபார் எக்ஸாம்பிள் 8, அதாவது எவ்வளோ 70. என் மைனஸ் ஒன்னு 69 வந்து தப்பு. ஓகேவா, என் ஒன்று இதுதான் நம்ம ஆட் பண்ணணும், மிடில் வேல்யூ. ஓகேவா, இதோட டோட்டல் பார்த்தா நமக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சிலேருந்து தான் மைனஸ் ஒன். சிக்மா எஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன். 69 எப்படி, அது வேணா நான் 69 அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா 70 போட்டுக்கோங்க, பெட்டர். ஓகேவா, சரி. ஸோ இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.86, அது ஸ்கொயர் ரூட் எடுத்தது. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் வேல்யூ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 61%. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் தெரியும், வேரியன்ஸ் சாரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். சரியா, இந்த என் மைனஸ் ஒன் மட்டும் நான் பார்க்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, நான் ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சம் மேபி இந்த சம்மில் நமக்கு சால்வ் ஆகலாம். ஸோ ஒரு இன்டர்வல் டேட்டா கொடுத்துருக்காங்க, கிரேப்ஸில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டை. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கிரேப்ஸு அதோட சுகர் கண்டென்ட்டை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இது கிரேப்ஸ். ஸோ இது கிரேப்ஸில் இருக்கிற சுகர் கண்டென்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிடுறீங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இதோட மீன் வேல்யூ சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப், அதுதான் நம்ம சொன்னது 835/80. அதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 835/80 10.4, 2.5 மைனஸ் 10.44 போட்டே வரீங்க ஒவ்வொரு வேல்யூக்கும். ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க, எஃபோட மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன், 80ன்றதுலேருந்து மைனஸ் ஒன், சிக்மா எஃப் மைனஸ் ஒன், அதுதான் என். அங்கேயும் அதுதான் வந்திருக்கணும், 79 வந்திருக்கணும். நான்
டைப் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்னது உங்களுக்கு 79னா இந்த இதுதான் இந்த வேல்யூ தான் n ஆக்சுவலி. n-1 போட்டிங்கன்னா 79. ஸோ இது வந்து வேரியன்ஸ் வந்து 36.52, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 6.04. ஏன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 58%. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஈக்குவல் டு 0.68. சரியா? சரி. இப்போ ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரிக்கெட் ஸ்கோர் யார் கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வேற வேற மேட்ச், ஒரு 10 மேட்ச்ல அவங்க எடுத்த ஸ்கோர் இப்போ 12 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அப்புறம் 73 அடிச்சிருக்காரு. யார் கன்சிஸ்டண்டா விளையாடுறாங்க, இந்த ஸ்கோரை வச்சுட்டு எப்படி சொல்றது? இப்போ பார்க்கலாம். ஸோ இது பேட்ஸ்மேன் ஏ. ஸோ அவருடைய மீன் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். மீன் வேல்யூனது 50. ஸோ 12 மைனஸ் 50, 115 மைனஸ் 50, அந்த மாதிரி. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பேட்ஸ்மேன் பி ஃபார் எக்ஸாம்பிள் 27னா 47 மைனஸ் 27, அப்புறம் 12 மைனஸ் 27, அந்த மாதிரி போட்டுட்டே வந்துடுறாங்க. அதை ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை என். ஃப்ரீக்வன்சின்னு வந்தால் n-1 வரும். அதுவே இல்லைன்னா என்னன்னு வந்துடும். ஸோ 1749. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 132.28, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 264.56%. இப்போ பேட்ஸ்மேன் பிக்கு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70%. அப்போ பேட்ஸ்மேன் ஏவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னது ரொம்ப அதிகம். திடீர்னு 10 அடிக்கலாம், திடீர்னு 100 அடிக்கலாம். அப்போ வேரியேஷன் அதிகமாக இருக்கு. ஆனால் இவர் அப்படி கிடையாது, கன்சிஸ்டண்டாக விளையாடுறாரு கம்பேரிட்டிவ் டு பேட்ஸ்மேன் ஏ. இப்போ ரிப்போர்ட் எப்படி? மீன் ஸ்கோர் இண்டிகேட்ஸ் பேட்ஸ்மேன் ஏ இஸ் பெட்டர் தேன் பி. ஏன்னா ஸ்கோர் வைஸ் மாறுது. ஆனால் இன் கன்சிஸ்டன்சி பேட்ஸ்மேன் பி இஸ் பெட்டர் தேன் ஏ. மீன் ஸ்கோர் அப்படின்னா 1749. ஃபார் எக்ஸாம்பிள் மீன் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு இங்கே? 50. இங்கே 27 தான். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பேட்ஸ்மேன் ஏ நல்லா இருக்குது. ஆனால் சப்போஸ் ஒரு மேட்ச்ல அவர் டக் ஆகலாம், ஒரு மேட்ச்ல 100 ஆகலாம். ஸோ ஆவரேஜ் வந்து அந்த 100 சேர்த்துக்குது. பட் கன்சிஸ்டன்சின்னு சொன்னீங்கன்னா பேட்ஸ்மேன் பி தான் கன்சிஸ்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு பேட்ஸ்மேன் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் தான் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 36.7% ஃபார் பேட்ஸ்மேன் ஏ. ஸோ பேட்ஸ்மேன் பி பார்த்தீங்கன்னா அது மேலேயும் போய் ஓவர்லேப் ஆயிடுச்சு. சரியா? பேட்ஸ்மேன் பி பார்த்தீங்கன்னா 8%. அப்போ இதுலேயும் என்ன சொல்கிறோம்? பேட்ஸ்மேன் பி இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஸோ மீன் ஸ்கோர் இங்கே 48 அதிகம்னு சொல்லலாம். ஆனால் அதே ரிசல்ட் தான். இன் கன்சிஸ்டன்சி பேட்ஸ்மேன் பி இஸ் பெட்டர் தேன் பேட்ஸ்மேன் ஏ. நெக்ஸ்ட் ஸ்கியூனஸ் அண்ட் குர்டோசிஸ். ஸ்கியூனஸ் அப்படின்னா டேட்டா பாயிண்ட் எந்த பக்கமா, லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடு ஜாஸ்தி ஆகுதா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பழைய வீடியோஸும் பாருங்க. இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதுங்க எப்படி விலகுது இந்த கர்வ் அப்படின்றது. அந்த இந்த பக்கம் ரைட் சைடு ஒதுங்கி இருந்தா ஸ்கியூனஸ் சொல்லுவோம், லெஃப்ட் சைடு ஒதுங்கி இருந்தா ஸ்கியூனஸ். ஹைட்டை சொல்றது குர்டோசிஸ். பார்க்கலாமா? ஸ்கியூனஸ் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர், இந்த சிமெட்ரியை சொல்ல போகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் லெஃப்ட் சைடு ஜாஸ்தியா இருக்கா, ரைட் சைடு ஜாஸ்தியா இருக்கா, அதை சொல்றது தான் ஸ்கியூனஸ். ஸோ ஸ்கியூனஸ் ரைட் சைடு ஒதுங்கி இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ், லெஃப்ட் சைடு ஒதுங்கி இருந்ததுன்னா நெகட்டிவ் ஸ்கியூனஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கு டேட்டா. ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ, இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூ. அதனால தான் இந்த ரைட் ஸ்கியூ வந்து பாசிட்டிவ்னு சொல்றோம், ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூஸ் நெகட்டிவா இருக்கிறதால. கரெக்டா இது மாறாம இப்படியே பர்ஃபெக்டா இருக்குன்னா அது பர்ஃபெக்ட் சிமெட்ரி. ஸ்கியூனஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இது ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த மாதிரி பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அது ஸ்கியூனஸ் 0. இல்ல இப்படி இருக்குது, இந்த ரைட் சைடு போய் ஒதுங்கி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்கியூ. இந்த டேட்டா பாயிண்ட் இந்த பக்கம் ஒதுங்கி இருக்குது, லெஃப்ட் சைடு போய் அதிகமா ஒதுங்கி இருக்குது, அது நெகட்டிவ் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. குர்டோசிஸ் அப்படின்றது ஹைட் ஆஃப் த கர்வ் சொல்றது. ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது, இங்க ஒரு டேட்டா பாயிண்ட், இந்த ஹைட் இருக்குதா இல்ல இந்த ஹைட் இருக்குதா, அதை சொல்றது குர்டோசிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இது வந்து டெய்ல்டுனஸ் சொல்றது குர்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆர் பீக்கட்னஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா?
ஸோ இதுல 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. நார்மல் அப்படின்றது மீசோக்யூரிட்டிக். ஓகேவா? குறைவா இருந்துச்சுன்னா பிளாட்டிக்யூரிட்டிக், லெப்டோக்யூரிட்டிக். இந்த குர்டோசிஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பீட்டா அப்படின்னு. ஸோ பீட்டா குறைவா இருந்துச்சுன்னா பிளாட்டிக்யூரிட்டிக், இந்த குறைவா இருக்குது. அதிகமா இருந்துச்சுன்னா லெப்டோக்யூரிட்டிக். இது நார்மலா இருந்துச்சுன்னா அது மியூசியோக்யூரிட்டிக். அந்த மியூசியோக்யூரிட்டிக் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கண்டுபிடிங்க. பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்மிட்டட் இன் அ ஹாஸ்பிட்டல். மீன் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருங்க, 64. மோடு வேரியன்ஸ். ஸோ மீன் மோடு வேரியன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேவா? வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 2. ஸோ ஸ்கியூனஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, மீன் மைனஸ் மீடியன் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு -3. இப்போ முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது குர்டோசிஸ்க்கு பீட்டா வேல்யூ வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்கியூனஸ் வந்து -3. ஓகேவா? அது வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடா என்னதுன்றத சொல்ல முடியும் நம்மளால. பாசிட்டிவ் ஸ்கியூ, நெகட்டிவ் ஸ்கியூ, அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் இந்த வேல்யூவை வச்சுட்டு சொல்றது கஷ்டம். இன்னும் கொஞ்சம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னு ஒன்று இருக்கும், அது வந்து வேணும். பார்க்கலாம், நம்ம இந்த சம்ல பார்க்கலாம். ஸோ விட்டமின் ஏ சப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விட்டமின் ஏ கொடுக்குறாங்க, 10 சாம்பிள் லீஃபி வெஜிடபிள்லேருந்து விட்டமின் ஏ எவ்வளோ இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறாங்க, ஒரு ஒரு லீஃபி வெஜிடபிள் அமராந்தஸ்லேருந்து. அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு மீன் வேல்யூ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மீன்லேருந்து மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் குர்டோசிஸ் இதெல்லாம் பண்ணணும்னா அதை ஸ்கொயர், கியூப், அதே மாதிரி 4 மடங்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். 2 இன்டூ 2, 2 இன்டூ 2 இன்டூ 2, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ -2 இன்ட்டுன்றதுனால -8 இருக்குது, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், xi மைனஸ் x3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஏன்னா இது வந்து இன்டர்வல் டேட்டா கிடையாது, அதனால ஏன்னா 10 போட்டால் 13.4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா 13.4க்கு 3.67. ஸ்கியூனஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, பார்த்துக்கோங்க. சிக்மா xi மைனஸ் x3 ஹோல் கியூப், xi மைனஸ் x3 ஹோல் கியூப். அதோட இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, μ2 μ3 μ4. ஸோ இதை வந்து நீங்கள் μ3ன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன், xi மைனஸ் x3 ஹோல் ஸ்கொயர் 324 டிவைடட் பை n. n என்னது, 10. ஸோ போட்டிங்கன்னா இதோட கியூப் வேரியன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட கியூப் 3.67 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0.66 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கியூனஸ் உங்களுக்கு தெரியணும், மூமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கியூனஸ் பை இந்த இந்த கியூப் போட்டிங்க அப்படின்னா ஸ்கியூனஸ் எவ்வளோ, 0.66 பை 3.67 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0.013. ஓகேவா? இப்போ குர்டோசிஸ் 4 மடங்கு எடுத்ததை டிவைடட் பை 4, 2.85. ஸோ 2.85 வந்துச்சு அப்படின்னா லெஸ் தேன் 3 அப்படின்னா அது வந்து லெப்டோக்யூரிட்டிக் அப்படின்னு சொல்லிட முடியும் அந்த டேட்டாவை. சரியா? ஸோ இந்த டேட்டா ரொம்ப பாசிட்டிவ் சைடு அதிகமாக போச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, லெஃப்ட் சைடு அதிகமாக போச்சுன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூடு அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு இதுதான் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி நியூ ட்ரக் அதோட எஃபெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க டேட்டா பாயிண்ட்ஸு, அதோட மீன் வேல்யூ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க, கியூப் பண்ணுங்க, டெட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, xi மைனஸ் x3 ஹோல் ஸ்கொயர் பை n. அடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க, 5.38. அடுத்த ஸ்கியூனஸ் என்ன பண்ணியிருந்தோம், xi மைனஸ் x3 ஹோல் கியூப் பை n டிவைடட் பை சிக்மா கியூப். சிக்மா உங்களுக்கு கிடைச்சிச்சு 5.38, அது கியூப் பண்ணீங்கன்னா 1.15. ஸோ மூமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் 0.005. யூஸ்வலாக ஸ்கியூனஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சால் போதும், மொமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது குர்டோசிஸ் 0.86, நம்ம லெஸ் தேன் 3 அப்படின்னு சொல்லிடுறோம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீசோக்யூரிட்டிக், பிளாட்டிக்யூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம
3 வந்துச்சுன்னா அது வந்து பிளாட்டிக்யூரட்டிக்னு சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சம்மு தான் இது வந்து என்னது பிபி ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் xi மைனஸ் எக்ஸ் அதோட ஸ்கொயர் கியூப் டெட்ரா வரைக்கும் எடுத்துக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ கண்டுபிடிங்க 161.5, வேரியன்ஸ் கண்டுபிடிங்க. வேரியன்ஸ் என்னது 689.85, அதாவது xi மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. nன்றது 20 சாம்பிள் இருந்ததால n. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கியூனஸ் xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப் மை n டிவைடட் பை சிக்மா தி ஹோல் கியூப். சிக்மா உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதோட கியூப் 26 into 26 into 26 equal to 0.78. Moment of coefficient of skewness by standard deviation the whole cube போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.0004. அடுத்தது குர்டோசிஸ், அது டெட்ராக் பண்ணியது 2.39. அடுத்தது ஒரு பிஜிஎன்பி, இதுவும் ஒரு பருப்பு வகை. அதுலேருந்து உங்களுக்கு புரோட்டீன் கண்டென்ட் எடுத்து பார்க்குறாங்க. இன்டர்வல் டேட்டானா அதே தான், நீங்கள் ஜஸ்ட்டு மிடில் டேட்டா எடுக்க வேண்டியது தான். ஸோ மிட் வேல்யூ எடுங்க, எஃப்ஐ இன்டூ எக்ஸு, அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸு அதோட ஸ்கொயர் கியூபு டெட்ரா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்வல் டேட்டா கொடுத்தா எஃப் இன்டூ பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சி டேட்டா வந்து முன்னாடி பார்த்ததெல்லாம் சிங்கிள் டேட்டா, அதனால பார்த்தீங்கன்னா எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ் த ஹோல் கியூபு டெட்ரா வரைக்கும் போடணும். ஸோ இங்கே மீன் வேல்யூ சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ் பை சிக்மா எஃப் தெரியும் நமக்கு. ஸ்டாண்டர்ட் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், சிக்மா எஃப் இன்டூ அந்த ஹோல் ஸ்கொயர் வந்த வேல்யூ டிவைடட் பை n 2136.8 by 80 நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சு, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். இப்போ ஸ்கியூனஸ் அதே ஃபார்முலா தான், கியூபு டிவைடட் பை n டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் த ஹோல் கியூப். மூமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் by the standard deviation the whole cube 0.0005. குர்டோசிஸ் 4 மடங்கு பண்ணது 1.96. ஸோ உங்களுக்கு இன்டர்வல் டேட்டாவாக இருந்தால் மட்டும் ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு இதுதான் அயன் கண்டென்ட் லீஃபி வெஜிடபிளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மிட் வேல்யூ எடுங்க, ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணுங்க, அதுலேருந்து மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது 412/80. ஓகேவா? அதை ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் கியூப் டெட்ரா, அப்புறம் எஃப்ஓட மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. அதாவது எஃப்ன்றது என்னது 10 இன்டூ இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் 16, அதான் 160. அதே மாதிரி கியூபு, அதே மாதிரி டெட்ரா. ஸோ மீன் வேல்யூ உங்க சொல்லிட்டோம் 5.15. சரியா? எக்ஸ் இன்டூ எஃப் இன்டூ எக்ஸ் பை சிக்மா எஃப். ஸோ அதனால தான் 10 மைனஸ் 5.15 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அது எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிங்க, சிக்மா எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பை n, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் ஸ்கியூனஸ் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் டிவைடட் பை n. அதாவது 762 டிவைடட் பை 80. 6.7 ஓகே, ஏன்னா இங்கே கிடைச்சது. ஓகே, 762 xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப். இது எஃப் இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ், இந்த ஃபார்முலா தப்பு. எக்ஸ்ஐ மைனஸ் இதுதான் போகணும், இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதோட மீன் வேல்யூ டிவைடட் பை n, சிக்மா xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப், xi மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப் 64 வருது. ஓகே, 64 தான் போட்டிருக்கு, பார்ப்போம். சரியா? டிவைடட் பை 80. 80ன்றது எஃப், இந்த எஃப். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், அடுத்தது குர்டோசிஸ், அதோட 4 மடங்கு வந்த வேல்யூ. இப்போ கொலஸ்ட்ரால் வேல்யூ, சீரம் கொலஸ்ட்ரால் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சம்ல நமக்கு சால்வ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் டேட்டா கொடுத்தா மிட் வேல்யூ, அப்புறம் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 6360/80 எடுத்துக்கணும்.
அப்புறம் ஒவ்வொரு வேல்யூவும் அந்த எக்ஸ் வேல்யூவை ஒவ்வொரு வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிட்டே வாங்க. அதை ஸ்கொயர் பண்ணுங்க, கியூப் பண்ணுங்க, டெட்ரா பண்ணிக்கோங்க. எஃப் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸ்கொயருக்கு, கியூபுக்கு, டெட்ராக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ. ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் பை எஃப் 79.5. அடுத்தது சிக்மா எஃப் இன்டூ ஸ்கொயர்டு வேல்யூ டிவைடட் பை என் 140. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைச்சிரும். கியூனஸ் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப். சிக்மா எஃப் இன்டூ இது ஆக்சுவலி இன்டர்வல் டேட்டா நான் இங்கே பாருங்க. அதனால தான் -50226 டிவைடட் பை 80. நான் அதான் சொன்னேன் இங்கே இந்த வேல்யூ ஸ்கொயர் இன்டர்வல் டேட்டா வந்தால் எஃப் இன்டூ வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை 80 டிவைடட் பை 11.8 தி ஹோல் கியூப். மூமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். அதுக்கு அடுத்தது குர்டோசிஸ். ஸோ டெட்ரா வேல்யூ எஃப் இன்டூ தான் இது கூட. ஓகேவா, அதுதான் இந்த வேல்யூ 3672780 டிவைடட் பை 80. அதோட டெட்ரா வேல்யூ 11.8 இன்டூ 4 டைம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன், அதான் எஸ்சிஎம், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். குவார்டைல் டிவியேஷன் நம்ம பார்க்கல, மீன் டிவியேஷன் நம்ம பார்க்கல, பட் இதுவும் அதில் இன்க்ளூடட் தான். ஓகேவா, ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இதில் இருக்கும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கண்டினியூஸாக அதை பாருங்க. சரியா? தேங்க்யூ.